என் அன்பார்ந்த பெற்றோர்களே, இன்னைக்கு காலையில் நாமக்கல்லிருந்து திரு பெரியசாமி அவர்கள், உதவி கல்வி ஆய்வாளர், எனக்கு ஃபோன் பண்ணார். சார், உங்களுடைய வீடியோலாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த வாரத்தில் பள்ளி குழந்தைகள் எல்லாம் போர்டு எக்ஸாம் எழுத போகிறாங்க. அவங்களுக்கு தைரியமாக இந்த தேர்வை எதிர்கொள்ள இதெல்லாம் அட்வைஸ் கொடுங்கன்னு கேட்டார். அதுக்காக இந்த பதிவை நான் பண்ணுறேன். என்னுடைய 30-40 ஆண்டுகள் அனுபவத்தில் நானும் ராதா மேடமும் பள்ளிக்கூடத்தை நடத்தும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு பரிமாணத்தை பார்த்து, அதிகமாக மார்க் வாங்கக்கூடிய குழந்தைகள் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஒரு சுய தைரியத்தோடு இருக்காங்க. என்ன கேள்வி இருந்தாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும், நான் படித்தது எல்லாமே எனக்கு நினைவு இருக்கும், எப்போவுமே அந்த ஒரு மனநிலையோடு அவங்க இருப்பாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய குழந்தைகள் அவங்க மனசில் படித்ததெல்லாம் மறந்து போன மாதிரியும் ஒன்றுமே தெரியாத மாதிரியும் ஒரு ஃபீலிங். இது 2 மைண்ட் செட் என்று சொல்வேன். இந்த மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, ஃபேக் இட் டு மேக் இட். ஃபேக்னா போலி, அதாவது எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். இப்போ நான் தைரியமாக இருக்கேன், என்னால் எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும், எனக்கு எல்லாம் நினைவு இருக்கும் என்று நினைக்கக்கூடிய மனநிலையில் படித்தது எல்லாமே மனசில் நினைவாக இருக்கும். சாதாரணமாகவே ஒரு எக்ஸாம் நடக்கும் பொழுது அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி பார்க்கும்பொழுது தான் அவங்களுக்கு அந்த ஒரு ரியாலிட்டி தெரியும். நான் ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். இந்த காணொளி பார்க்கக்கூடிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இந்த ஐடியாவை கொஞ்சம் உங்கள் குழந்தைகளோட சொல்லுங்கள். என்ன செய்யணும்னா, தினம் காலையில் எழுந்த உடனே ஒரு 5-10 நிமிடங்கள் கண்களை மூடிக்கொண்டு, மறுநாள் காலையில் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகிற மாதிரி அந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் நிற்கிறாங்க. அப்புறம் கிளாஸ் கூட போகிறாங்க. சுமார் 10 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை அவர் பார்க்குறாரு. அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது எல்லா கேள்விகளும் தெரிஞ்ச மாதிரியே இருக்குது. உடனே அவர் பேனா எடுக்கிறாரு. பேனா எடுத்து அந்த விடைத்தாளில் ஆன்சர் எழுத ஆரம்பிக்கிறாரு. எல்லா கேள்விகளுக்கும் ஃப்ளூயண்ட்டாக பதில் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தவறுமே இல்லாமல் எழுதிக்கிட்டே இருக்கார். மனசு ரொம்ப தைரியமாக இருக்கிறது. அந்த கேள்வித்தாள் முழுமையாக எழுதிட்டு அதை மடித்து கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு வெளியில் வராரு. இந்த கற்பனை காட்சியை அவர் தினம் மனசில் செய்யணும். எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு மனது சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சி. இது தினம் செய்யும் பொழுது மனதுக்கு கட்டளை இடுகிறோம். ஒரு எல்லாம் தெரியும், ஒரு எல்லாம் ஞாபகம் இருக்கும். ரீஹர்சல்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்விம்மிங் போகிறவர் போட்டிக்கு முன்னாடியே மனசால் ஸ்விம்மிங் பண்ணி பார்ப்பார். யார் போட்டியாளர் வரப்போகிறாங்க, எப்படி ஸ்விம் பண்ண போகிறோம், எந்த ஸ்ட்ரோக் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி நாடகத்தில் நடிக்கிறவங்க கூட அந்த அந்த நடிப்பு மேடைக்கு வரத்துக்கு முன்னாடி, நாடக மேடைக்கு வரத்துக்கு முன்னாடி மனசால் நடித்து பார்ப்பாங்க. மேடை பேச்சாளர்கள் கூட அந்த மைக்கு முன்னால் பேசுறதுக்கு முன்பு மனசால் பேசி பார்ப்பாங்க. அந்த கற்பனை காட்சியை மனசில் அப்படியே கொண்டு வருவாங்க. அந்த ரியாலிட்டியை மனசில் போய் உட்காரும். அந்த கற்பனை காட்சி மனசில் போய் உட்காரும். ஒரு கிரிக்கெட்டர் கூட ஒரு பந்து போகிறதுக்கு முன்னாடி போடுற மாதிரி யோசனை பண்ணி பார்ப்பார். பேட்ஸ்மேன் கூட அடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி அடிக்க போகிறோம் யோசனை பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு துறையிலும் மனித வர்க்கத்திற்கு தான் கற்பனை காட்சியை, ரியாலிட்டியை கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்கிறது. எனவே பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, தினம் காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, 6 மணிக்கு எழுந்திருக்கீங்களோ, 5 நிமிஷம் அன்றைக்கி நீங்கள் படிக்கக்கூடிய பாடங்கள், அன்றைக்கி நீங்கள் எழுதக்கூடிய தேர்வு, அந்த தேர்வு ஹாலில் ரொம்ப தைரியமாக நீங்கள் இருக்கீங்க. எல்லா கேள்விகளும் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளாகவே இருக்கிறது. அந்த ஆன்சர் கூட, விடை கூட இப்படி மடையை திறந்த மாதிரி வருது, ஃப்ளூயண்ட்டாக எழுதுறீங்க. சந்தோஷமாக அப்படி எழுதி கொடுத்துட்டு வரீங்க. இந்த காட்சியை தினம் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். இது ஒன்று. ரெண்டாவது,
இந்த தேர்வு நடந்து முடிகிற வரையில் அனாவசியமாக யாரோடையும் சண்டை போடாதீங்க. உங்கள் அக்கா தங்கைகள் இருக்கலாம், அண்ணன் தம்பிகள் இருக்கலாம், சில சச்சரவுகள் வரலாம். அந்த எமோஷனில் போய் மாட்டிக்காதீங்க. ஒரு கோவம் வந்துச்சு, ஒரு எரிச்சல் வந்துச்சுன்னா அடுத்த அரை மணி நேரம் போச்சு, வேஸ்ட் ஆகிடும். அப்போ அது வரையும் படிச்சதெல்லாம் மறந்துடும். பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல விரும்புகிறேன். அடுத்த ஒரு மாதங்கள் ஒரு தவ வாழ்க்கைன்னு நினச்சிக்கோங்க. தவம் ஏன்னா இந்த 10th and +1 +2 மெட்ரிக்காக இருந்தால், சிபிஎஸ்சி இருந்தால் 10th and +2 போர்டு எக்ஸாம் மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த 85 ஆண்டுகள் அவங்க வாழ்க்கையை அதை பாதிக்க போகுது. அனாவசியமாக விருந்தினர்களை கூப்பிடாதீங்க, அனாவசியமாக விருந்துக்கு போகாதீங்க. ஒரு கல்யாணம் கார்த்தி வருதா, உங்கள் குழந்தை படிக்கட்டும், அவருக்கு இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். விருந்தினர்களை இன்வைட் பண்ணாதீங்க. அதே மாதிரி கடிந்து பேசாதீங்க. எக்ஸாம் எழுதிட்டு வராரா வீட்டுக்கு, அதோடு விட்டுருங்க, மறு எக்ஸாமுக்கு படிக்கணும். அந்த கொஸ்டின் பேப்பரை கொண்டா நீ என்ன ஆன்சர் எழுதினேன் கம்பேர் பண்ணாதீங்க. நல்லா எழுதிருக்கலாம், சுமாராக எழுதிருக்கலாம், மோசமாக எழுதிருக்கலாம், அப்படியே விட்டுருங்க. அது கமெண்ட் பண்ணாதீங்க, முடிஞ்சு போச்சு. மறுபடியும் இந்த ஆன்சர் பேப்பரை எழுதி ஒன்றும் பண்ண போகிறதில்ல அவர். அது செய்யாதீங்க. மனசு நோக்கும்படியே ஒன்றும் செய்யாதீங்க. வெளியில் சாப்பிடாதீங்க. சில குழந்தைகள் 9th 10th 6th கூட இப்போலாம் பார்க்குறோம், மோட்டர் பைக் ஓட்டுறாங்க. அடுத்த ஒரு மாதம் கிட்டே போகாதீங்க. ஏனென்றால் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கையில் அடிபடுதுன்னா போயிடும். இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு முன்னாடியே நீங்கள் போயிடுங்க. இது சம்மந்தப்பட்ட பல அறிவுரைகளை உங்கள் டீச்சர்கள், உங்கள் தலைமை ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க. இதை பற்றி விவரமான வழிமுறைகளை உங்கள் பள்ளிக்கூடத்தில் ஏற்கனவே செஞ்சுருப்பாங்க. இந்த காணொளி மூலமாக நான் எது கொடுக்குறேன்னா, ஃபேக் இட் டு மேக் இட். இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. விஸ்வக்சேனா பள்ளிக்குழுமம் சார்பிலும், வானமை இல்லை சார்பிலும், எனது துணைவியார் ராதா மேடம் அவர்கள் சார்பிலும் இந்த 10th +1 +2 போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் அந்த பரீட்சை நல்லா இருக்கும், நீ நல்லா எழுதுவீங்க என்ற வாழ்த்துக்களோடு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.